எனதன்பு கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கடகம் ராசிக்காரங்க குடும்பத்தையும் நண்பர்களையும் மிகவும் நேசத்தோட கவனிச்சுக்குவாங்க. உணர்வுகளை ஆழமா உணர்ந்து மற்றவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. தங்களை சுற்றி இருக்கிறவங்களை பாதுகாப்பதுல இவங்க முதன்மை இடத்தை வகிக்கிறாங்க. நம்பிக்கைக்குரியவங்களா இவங்க இருக்காங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையறதுனால கடக ராசிக்கு ஏற்படும் நன்மைகள் யோகங்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையறதுனால கடகராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் நகை அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கம் போன்ற அனைத்து நன்மைகளும் கிடைக்குங்க. ஜாக்பாட் யோகமா உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. குரு என்பவர் ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பணம், பொருள் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய கடவுளுங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கும் கிரகம் குரு பகவான் தாங்க. குருவின் பார்வை கோடி நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகுதுங்க. கடக ராசிக்காரங்க கடமை உணர்வு, குடும்பத்தின் மீது அக்கறை, இரக்க குணம் கொண்டவங்க. இவங்க குடும்பத்துக்காக எதையும் இழக்க தயாராக இருப்பாங்க. எந்த வேலையையும் பொறுமையோடு செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. வெளிநாடு, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு உடையவங்களா இவங்க இருக்காங்க. தாய் போல் பாசம் காட்டுவாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. குரு பகவான் கடகராசிக்கு யோகமான கிரகங்க. குருவின் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு. கடந்த 4 மாதங்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்க போகுது. குருவின் பார்வை நல்ல பலன்களை தரப்போகுது. வீடு, இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமா முடியுங்க. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தாய்மாமன் உறவு மேம்படுங்க. வங்கியில நீங்க கேட்ட கடன் எல்லாம் கிடைக்குங்க. வெளிநாட்டு விசா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால 4ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால 6ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையால 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இதனால வீடு, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. பொறுமை, அமைதி, ஒழுக்கம் போன்ற குணங்கள் உங்ககிட்ட இருக்கு. கடன், பகை, எதிரி போன்ற பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில நிம்மதி ஏற்பட போகுதுங்க. கடின உழைப்பாளிகளா நீங்க இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்லதுதாங்க நடக்கும். வெளிநாட்டு வேலை, தொழில் போன்றவற்றில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி ஏற்பட போகுது. கமிஷன், வியாபாரம், ஐடி துறை, வங்கி போன்ற துறைகளில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிக பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடித்தர போகுதுங்க.
எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சியின் காரணமாக நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. குரு வக்ரம் உள்ளார்ந்த சிந்தனையை அதிகரிக்குங்க. முடிவுகள் தாமதமா கிடைக்கும். பழைய வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு வருங்க. தன்னம்பிக்கை சில நேரங்கள்ல குறையுங்க. வாழ்க்கைய மறுபரிசீலனை செய்வீங்க. புதிய தொடக்கங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது. பழைய பிழைகளை திருத்தும் காலமா இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில மெதுவான முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்டம் அதிகமாக நடக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க. வேலையில மாற்றம் ஏற்படும். பழைய வேலை வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலை அழுத்தம் அதிகரிக்கும். கூட்டாளிகளின் மீது நம்பிக்கை குறையும். பழைய ப்ராஜெக்டை மீண்டும் நீங்க செயல்படுத்துவீங்க. உங்களுடைய தொழில்ல லாபம் மெதுவா இருக்கும். புதிய முதலீடுகள் ஏற்படுங்க. அனுபவம் மூலமா முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. வருமானம் நிலையா இருக்கும். சேமிப்பு அதிகரிக்குங்க. பழைய கடன்களை திருப்பி செலுத்த வாய்ப்பு அமையும். செலவுகள் அதிகரிக்கும். பெரிய முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப செலவுகள் உயரும். பணம் சேமிக்க திட்டமிடணுங்க. நிதி கட்டுப்பாடு அவசியங்க. லாபம் மெதுவாக அதிகரிக்கும். குடும்பத்துல பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக தீர்வு கிடைக்க போகுதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையானவங்க, பொய் சொல்ல தெரியாதவங்க, திறமையானவங்க, ஒழுக்கமானவங்க. இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. ஆசிரியர், வங்கி ஊழியர், கமிஷன் வியாபாரம் செய்யறவங்க, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க ஆகியோர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்க போகுது. திருமண வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள், திறமையானவங்க.
இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாமே வெற்றிதான். வீடு, இடம், வாகனம் வாங்கும் யோகம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, படிப்புல மாற்றம், தொழில முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பா உங்களுக்கு அமைய போகுது. திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க கையில செல்வாக்கு அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 ஒரு நல்ல ஆண்டா இருக்குங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, படிப்புல மாற்றம், தொழில முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பாக அமையும். ஐடி துறையில வேலை செய்யறவங்க, வங்கி ஊழியர்கள், ஆசிரியர்கள், கமிஷன் வியாபாரம் செய்யறவங்க ஆகியோருக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கடகம் ராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளையும் அடித்து நொறுக்கி மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க கண்ணீர் விட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கண்ணீர், துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சந்தோஷமான, நிம்மதியான, ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.